ஹாய்ங்க, குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி 2 மினிட்ஸ் தாங்க ரசம். ரசம் வந்து ரொம்ப சிம்பிள் தான், பட் வந்து ரொம்ப டேஸ்டியான இது பண்ணுறோம். பாருங்கள் என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். பூண்டு பாருங்கள், சின்ன பூண்டு தான் போடணும், மலை பூண்டு வேண்டாம். நல்லா தாராளமாக சீரகம், மிளகு எவ்வளோ போடணுமோ போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் மிளகு. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இதிலேயே சேர்த்தாங்க. டோட்டலாக திங்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு 1 மினிட், செய்கிறதுக்கு 1 மினிட். இப்போ 15 மினிட்ஸ் ஓடி இருக்குது. காயத்தூள் நல்லா நிறைய போட்டுக்கோங்க. காயத்தூள் பாருங்கள், பூண்டு, மிளகு, ஜீரகம், தக்காளி போட்டாச்சு. நல்லா நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டோம். எல்லாத்தையும் ஒரு காய்ப்புளியும் போட்டாச்சு. ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். காயில் எண்ணெய் விட்டாச்சு, காஞ்ச மிளகா போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்ட உடனே அரைச்சி வச்சாச்சு போட்டாச்சு. அவ்வளோதாங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டாச்சுங்க. திரும்பி கபங்கன்னு வாசம் வந்து பாருங்கள், எவ்வளோ சிம்பிளானது பாருங்கள். கரெக்டாக 1 மினிட் 45 செகண்ட்ஸ் ஆச்சு. அவ்வளோதான், எண்ணெயிலே வதக்கியாச்சு. அப்புறம் பாருங்கள், எண்ணெயில் வதக்கி வச்சா நீக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். சூப்பரானது ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ஒர்க்கு தான். திரும்ப ஒரு இடம் சொல்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சைஸு சின்ன பூண்டில் இப்போ ஒரு இது முழு பூண்டு, வெங்காயம்லாம் போடக்கூடாது. முழு பூண்டு, மிளகு 1.5 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், தக்காளி 1, புளி 1 நெல்லிக்காய் சைஸ், எல்லாத்தையுமே அரைக்கிறோம். அரைச்ச பிறகு கடாயை வைக்கிறோம். 2 ஸ்பூன் எண்ணெய், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அரைச்சி வச்சதை அப்படி போட்டு ட்ரையாக போட்டு எண்ணெயிலே வதக்கிட்டு தேவையான அளவு 2 ஜார் தண்ணி நல்லா கொதிச்சிட்டுனா ஒரு கொத்தமல்லி தழை போட்டு தூவி எடுத்துட வேண்டியதுதான். சுவையான ரசம் ரெடி. நீங்கள் கமெண்டே இன்னும் பண்ணலை. 2-3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நான் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சிம்பிள், பிகினர்ஸு, பேச்சுலர்ஸு ஒரு ரசத்தை போட்டு ஆம்லேட் சாப்பிட்லாம். ஸோ இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒன்லி 2 மினிட்ஸுங்க. எதுவுமே இதில் நான் வந்து இது பண்ணலை. 2 மினிட்ஸ் ஒன்லி. ஓகே, கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, பாய்.